வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அளவுல சின்னதா இருந்தாலும் நம்மள வேற லெவல்ல கடுப்பேத்துற உயிரினங்கள் நிறையவே இருக்கு. அதுல டாப்ல இருக்கிறது மூட்டைப்பூச்சி. மூட்டைப்பூச்சை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. பழைய மெத்த, சோஃபா இதுக்கு இடையில ஒளிஞ்சு வாழ்ற மூட்டைப்பூச்சி வந்து ரொம்ப டேஞ்சரஸான உயிரினம். வெப்பமண்டலத்துல வாழ்ற அந்த மூட்டைப்பூச்சிகளுக்கு மெயின் ஃபுட் எது தெரியுமா? மனுஷனோட ரத்தங்க. அப்ப மினியேச்சர் வேம்பயரா நீ? நமக்கு மூட்டைப்பூச்சிகளை பிடிக்காது, ஆனா மூட்டைப்பூச்சிகளுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். மனுஷங்க எங்கெல்லாம் வாழ்றோமோ அங்கதான் மூட்டைப்பூச்சிகளும் வாழும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட மெயின் ஃபுட்டே வந்து மனுஷனோட பிளட் தான். ரத்தத்தை குடி, ஏன் தூக்கத்தை கெடுக்கிற? சிமெக்ஸ் ஹெப்டுலாரியஸ், சிமெக்ஸ் ஹெமிப்டெரஸ், இது ரெண்டு வகையான மூட்டைப்பூச்சி தான் இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் வகை பாத்தீங்கன்னா மனுஷ ரத்தத்தை தான் குடிக்கும். செகண்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா வவ்வால் உட்பட பறவையோட ரத்தத்தை குடிக்கும். ஆனா தலையில தொங்கினாலும் விட மாட்டேன். நீ நல்லா வளர்ந்த மூட்டைப்பூச்சி வந்து 5 மில்லிமீட்டர் லென்த் வரைக்கும் வளரும். அது கலர் பாத்தீங்கன்னா நல்லா சிவப்பா இருக்கும். அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி முட்டை சைஸ்ல இருக்கும். இது போடுற முட்டையிலேருந்து வர குட்டிங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். அதுங்க நம்ம ரத்தத்தை குடிச்சு குடிச்சு அப்படியே சிவப்பா மாறிடுது. மூட்டைப்பூச்சிகள் நைட்ல நம்ம தூங்கும் போது நம்ம கிட்ட எப்படி தெரியுமா வருது? நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல இருந்து வெளியேற கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நம்மளோட உடம்பு வெப்பநிலை, இது எல்லாத்தையும் கிரகிச்சு நம்ம கிட்ட வந்துருது. இனிமே வாட்டர் பெட்ல தான் படுக்கணும். மூட்டைப்பூச்சிகள் நம்ம ரத்தத்தை குடிக்கிற டெக்னிக்கே வேற மாதிரி இருக்குங்க. அதாவது அது நம்ம ரத்தத்தை குடிக்க வரும்போது அது வாயிலிருந்து 2 குழா வரும். முதல் குழாயை நம்ம உடம்புல செலுத்தி அது நம்ம உடம்பு மரத்து போறதுக்கான அமிலத்தை செலுத்திடும். அடுத்த குழாய் வழியா நம்ம உடம்புல செலுத்தி அதுல இருந்து ரத்தத்தை 5 நிமிஷம் வரைக்கும் உறிஞ்சி எடுத்துருங்க. ஓ, வாயிலே அனஸ்தீசியா வச்சிருக்கியா நீ? மூட்டைப்பூச்சி ரத்தம் குடிக்க வெளில வரும், அப்ப நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஏமாந்து போவோம். ஏன்னா அது 70 நாள் வரைக்கும் எதையும் சாப்பிடாம உயிர் வாழுங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து மனுஷ ரத்தத்தை குடிச்சு வயித்தை ஃபில் பண்ணிக்கும். அதாவது இந்த நடிச்சா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி குடிச்சா ரத்தம் தான் அப்படின்னு வாழ்ற ஒரு உயிரினம். மூட்டைப்பூச்சிகள் நம்மளை கடிச்சா அது பெரிய பிரச்சனைகள் வராதுங்க. ஆனா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அது சிக்கல் தான். ஏன்னா அது கடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தோல் அரிப்பு, அப்புறம் தோல் வியாதிகள் வர அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகும். அது கடிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, அது கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இரிட்டேஷன் ஆகும் பாருங்க. மூட்டைப்பூச்சிகள் சடனா உருவாயிடாதுங்க. பழைய மர ஜாமான்கள், பழைய மெத்தைகள் இதெல்லாம் போட்டு வச்சிருந்த இடத்துல ஈரப்பதம் உருவாச்சுன்னா அதுலேருந்து தான் கிரியேட் ஆகி மனுஷங்களை அட்டாக் பண்ணும். அதுவும் பகல் நேரத்தில் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கும். நைட்ல நம்ம தூங்கும் போது அது நம்ம கிட்ட வந்து நம்ம ரத்தத்தை திருடிட்டு போயிடும். இது கண்டிப்பா வேம்பயரே தான். மூட்டைப்பூச்சியை கொசு மாதிரி ஈஸியா மருந்து அடிச்சு விரட்டிட முடியாதுங்க. மூட்டைப்பூச்சி மருந்து ரொம்ப டேஞ்சரானதுங்க. இதனால பல நாடுகள்ல அந்த மருந்தை தடையே செஞ்சிருக்காங்க. மூட்டைப்பூச்சி நீ தான் ஆபத்துன்னு பார்த்தா உனக்கான மருந்தும் ரொம்ப ஆபத்தா? வீட்டுல மூட்டைப்பூச்சி அதிகமா ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பெஸ்ட் கண்ட்ரோல தான் நீங்க கூப்பிடணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டை கிளீன் பண்ணி பேக் பண்ணி மருந்து அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டுல அந்த விஷத்தன்மையோட நெடி இருக்கும். நம்ம வீட்டுல எந்த பொருளையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த நெடிக்கு மூட்டைப்பூச்சி கடியே தேவலாம். மூட்டைப்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ள வந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே அதை விரட்டிட முடியும். எப்படின்னா அதுக்கான மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில கலந்து அது பழைய மரஜாமா இருக்கிற இடத்துல இல்ல மூட்டைப்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிற இடத்துலலாம் அதை அப்ளை பண்ணீங்கன்னா மூட்டைப்பூச்சி மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன பூச்சிகள் கூட வராது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.